இப்போது நம்ம இன்ஸ்டன்ட் புளியோதரை வீட்டில் மீந்து போன சாதத்தை வச்சு நம்ம வேஸ்ட்டாக வந்து பழகு எப்படி சாப்பிட்றது, தண்ணி ஊற்றி வச்சுட்டு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க டக்குன்னு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்கள் சாதத்துக்கு எவ்வளோ வச்சு மீந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புளி கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ், முழு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துகிட்டு திக்காக பேஸ்ட் மாதிரி கலந்து அந்த பேஸ்ட்டு இந்த வடித்த சாதம், மீந்து போன சாதம் இருக்கு பாருங்கள், அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு வானொலி எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, வரமிளகாய், கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, உங்கள்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. தாளிச்சிட்டு அந்த வெறும் சாதம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சாதத்தை எடுத்து இதில் கொட்டி இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுடுங்க. அடி பிடிக்காமல் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுடுங்க. உங்களுக்கு ஈஸியான குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய, அதே சமயத்தில் மீந்து போன சாதத்தில் ரெடி ஆகிற இன்ஸ்டன்ட் புளியோதரை சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சிப்ஸு, வடை அந்த மாதிரி, இல்லை உங்கள்கிட்ட பொரியல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும்.